வெல்கம் டு இந்தியன் ஜாப்ஸ் மில். இந்தியன் ஆர்மியில் இப்போ ரீசெண்டாக சிவிலியன் ஸ்விட்ச் கண்ட்ரோல் போர்ட் சிஎஸ்பிஓ நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதாவது ஷார்ட் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல் நோட்டிஃபிகேஷன், அதாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டி என்ன, எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது அப்ளை பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரிங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, அடோபி ரீடரில் மட்டும்தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். க்ரோம் ப்ரௌசர்லேயோ இல்லை மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ்லையோ இல்லை வேறு எந்த ஒரு ப்ரௌசர்லேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த ஃபீல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது, ஃபில் பண்ணுற ஃபீல்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நீங்கள் அடோபி ரீடரில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மேலே அப் அண்ட் டவுன் ஏரோ வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம், சரிங்களா. இந்த அடோபி ரீடரில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும். எப்படி ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து ஃபில் தி ஃபார்ம், அப் அண்ட் டவுன் ஏரோவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. உங்கள் நேமை வந்து கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ணணும். அதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கீழே சேவ் அப்படின்னு வரும், சேவ் ஆஸ்ன்னு கொடுத்து ரீநேம் தி ஃபைல் சிஎஸ்பிஓ, அடுத்து உங்களுடைய ஃபுல் நேம் .pdf அப்படின்னு டைப் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன், சரிங்களா. உதாரணத்துக்கு சிஎஸ்பிஓ _ உங்களுடைய நேம் ராஜேஷ்குமார் அப்படின்னா ராஜேஷ்குமார் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் _ஷர்மா .pdf அப்படின்னு டைப் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இப்போ இதோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இமெயில் ஐடி மூலிமா தான் சென்ட் பண்ண போகிறீங்க, போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ண போகிறதில்லை, ஓகேங்களா. அடோபி ரீடரில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களே அந்த பாக்ஸாக, ஸோ இந்த பாக்ஸில் கார்னரில் டவுன் ஏரோ அப் ஏரோ ஓப்பன் ஆகும். அதை யூஸ் பண்ணி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்கள் நேம் போட்டு .pdf அப்படின்னு போட்டு நீங்கள் அப்ளிகேஷனை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அடுத்து இதோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா உங்கள் 10th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி, ஆதார், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே நீங்கள் நீட்டாக ஜேபிஜியில் வர மாதிரி ஸ்கேன் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் 31 மேக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சேவ் பண்ணிடுறீங்க. அடுத்து தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. இப்படி தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் அடோபி ரீடரில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜு. இந்த இடத்துல இப்போ எடுத்த மாதிரி ஒரு ரீசன்ட் ஃபோட்டோ, ஓகேங்களா. அட்டாச் ஃபோட்டோ ஆஸ் செப்பரேட் ஜேபிஜி ஃபைல் வித் இமெயில், ஓகேங்களா. ஃபோட்டோ வந்து நீங்கள் செப்பரேட்டாக அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்கள் கேட்டகிரி, நேஷ்னாலிட்டி, மொபைல் நம்பரு, பேசிக் டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. நீங்களே ஃபில் பண்ணிடலாம். இதை நான் அடோபி ரீடரில் ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ அட்மிட் கார்டு அதே மாதிரி தான், அதையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ ஓகே, இப்போ சிவிலியன் ஸ்விட்ச் போர்டு ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன, அதுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும், எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, குவாலிஃபிகேஷன் என்ன, அதான் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் மொத்தம் ஒரு 190 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வகுப்பு வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆர், SC, ST, OBC, EWS எல்லோரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி 21,700 + அலவன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 18லேருந்து 25 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ OBCயாக இருக்கீங்க அப்படின்னா 3 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் SC, ST பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா 5 வருடங்கள் உங்களுக்கு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க, உச்ச வயது வரம்பு. அதாவது எனக்கு 25 வயதுக்கு மேலே வயது பூர்த்தி அடைஞ்சிடுச்சு, என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ குவாலிஃபிகேஷன், மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும், 10th பாஸ் பண்ணி ப்ரைவேட் போர்டு எக்ஸ்சேஞ்ச் PBX போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஹேண்டில் பண்ணுறதுல நீங்கள் நல்ல ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு அதில் நல்ல ப்ரொஃபிஷியன்ட் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ரைவேட் போர்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, பட் மெஜாரிட்டி இதை பற்றி தெரிஞ்சவங்க கம்மி தான், ஓகேங்களா. ஸோ ப்ரைவேட் போர்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்களா, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லையான்றது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா.
மினிமம் டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி 6 மந்த். அதில் ஒரு 6 மாதம் குறைஞ்சபட்ச அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டிசரபிள் தேவையில்லை, அதாவது ஃப்ளூயன்சியாக இருக்கணும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி பேசுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேவையில்லை, எசென்ஷியல் இருந்தாலே போதுமானது தான். ஓகேங்களா? பட் கட்டாயம் இது இருக்கணும், இது வந்து தேவையில்லை. டிசைரபிள் அப்படின்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் மாதிரி, கூடுதல் தகுதி மாதிரி. அது இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க, அவ்வளோதான். அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ப்ராக்டிக்கல், அடுத்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் முக்கியமாக ரிட்டன் டெஸ்ட்டு தான். மொத்தம் 4 சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் வரும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங். இந்த ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 25 மார்க்கு கொஷின் வரும், ஒரு கொஷினுக்கு 1 மார்க், மொத்தம் 100 கொஷின் 100 மார்க். இந்த ரிட்டன் எக்ஸாமில் யார் அதிகபட்சமான மார்க் வந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு பொறுத்தவரையில் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ ரிட்டன் ப்ராக்டிக்கல் இது 2 பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட் ப்ரொபகேஷன் ஃபார் எ பீரியட் ஆஃப் 2 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோடு பை பர்மனெண்ட் அப்சர்வேஷன். முதல்ல 2 வருஷத்துக்கு டெம்பரரி, அதாவது ப்ரொபகேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தவங்கள பர்மனெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது நிரந்தர மத்திய அரசு வேலை வாய்ப்பு தான். ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான், டெம்பரரி கான்ட்ராக்ட்லாம் கிடையாது. டேட், டைம் அண்ட் வென்யூ ஃபார் கண்டக்ட் ஆஃப் ரிட்டன், ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்வியூ பை தி செலெக்ஷன் போர்ட் த்ரூ ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி. நீங்கள் இமெயில் ஐடி மூலிமா தான் அப்ளிகேஷனே சென்ட் பண்ண போகிறீங்க இல்லையா? அதே இமெயில் ஐடி மூலிமா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இமெயில் ஐடி மூலிமா கொடுத்துருவாங்க. அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்கள் இமெயில் ஐடிக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணதுலேருந்து அடிக்கடி நீங்கள் இமெயில் ஐடியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், மெசேஜஸ் வரலாம். ஸோ எப்படி சப்மிட் பண்ணணும், இமெயில் ஐடி மூலிமா உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஓப்பன் தி ஃபார்ம், அதாவது இங்கே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபார்மை நீங்கள் அடோபி ரீடரில் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேறு எந்த சாஃப்ட்வேர் மூலியமாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து சாதா பிடிஎஃப்பை தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கூகுள் ட்ரைவ் பிடிஎஃப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இந்த மேலே ஆரோ கீழே ஆரோ அந்த டேபில் வந்து ஷோ ஆகலை. ஜஸ்ட் இது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக எனக்கு வந்து ஷோ ஆகுது. சரிங்களா? நீங்கள் அடோபி ரீடரில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டவுன் ஆரோ சிம்பிள் காட்டும். அதை கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரீநேம் பண்ணி சேவ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதை கரெக்டாக பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே இந்த இமெயில் ஐடிக்கு May 31 சென்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த பர்டிகுலர் பிளேஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டைப் பண்ணால் கூட எனக்கு புரியாது. ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஷார்ட் நோட்டீஸ் வீடியோ மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது மெஜாரிட்டி நிறைய பேருக்கு புரியாது, அதில் குவாலிஃபிகேஷனும் போட்டிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு எவ்வளோ வேகன்சி, லாஸ்ட் டேட் என்ன, அதை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஃபுல் நோட்டிஃபிகேஷனும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் 10th குவாலிஃபிகேஷனில் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாபை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சேல்ரி நல்ல சேல்ரி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.